ஸோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லெட்ஸ் ஸ்டார்ட் மை ஃபேமிலி அகெயின்றத ஒரு மங்காவோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சும்மாவே வியூஸ் வராது கைஸ். இன்றைக்கி வேறு எலெக்ஷனோட ரிசல்ட் சுத்தமாக வியூஸ் போகாது. ஸோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக்கை போட்டால் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சரி, இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிளாட் பார்த்துலாம். பிளாட் பார்த்தீங்கன்னா உடம்பில் கைஸ் நம்ம போட்டாகனிஸ்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் ரொம்ப நாள் கழிச்சு அவரோட எக்ஸ் ஒய்ஃபை பார்க்குறாரு. ஸோ நம்ம கதாநாயகி அவங்க ஒரு ரிப்போர்ட்டர். ரெண்டு பேருக்குமே ரொம்ப நாள் முன்னாடியே டிவோர்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ ஒரு இன்டர்வியூ மூலிமா ரெண்டு பேர் பேசின்னு இருக்காங்க. அண்ட் நம்ம போட்டாகனிஸ்ட் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கோமே, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாமா அப்படின்னு கேட்குறாரு. பட் நம்ம கதாநாயகி என்னோட பொண்ணு வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், நான் போனோம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம போட்டாகனிஸ்ட்டுமே சரி, ஸோ நைட் டைம் ஆகிடுச்சு, நான் அவனை விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஸோ வீட்டில் போய்ட்டு விட்றாங்க. அண்ட் அங்கே தான் நம்ம கதாநாயகி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இது உன்னோட குழந்தை அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், நம்ம போட்டாகனிஸ்ட் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரியாமலே அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டார். ஸோ இப்போ தான் அதெல்லாம் தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறமேட்டு அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்தது, 3 பேர் கடைசியில் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அதுதான் கைஸ் இந்த மாங்காவோட மிச்ச கதை. ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும், நான் ஏன் ப்ரோ இந்த மாங்காவை படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ஒரு சில ரீசன்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஒரு ரீசன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாங்கா வெறும் 14 சாப்டர் தாங்க. ஸோ ஷார்ட்டான ஒரு மாங்கா. ப்ரோ, நான் அந்த 14 சாப்டர் இருக்கிறதுனால நாங்கள் போய் படிக்கணுமா அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் நீங்கள் அதுவுமே ஒரு காரணமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் தாங்க நான் சொல்ல வரேன். நானே அதனால தான் படித்தேன். ஓகேடா 14 சாப்டர் தான் இருக்குது, ஒரு சின்ன மாங்கா படிக்கலாமே, ஒய் நாட் அப்படின்னு சொல்லி தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். சரி, அதை உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டா நீங்களுமே ஓகேடா படிக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களே. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இது வெறும் 14 சாப்டர் தான் இருக்குது. நீங்கள் ஒரு நாள் இல்லை 2 நாள் இந்த மாங்காவை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாண்டிங் தாங்க. ஸோ அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற பாண்டிங், ஸோ அதை ரொம்பவே சூப்பராக காமிச்சிருந்தாங்க. சூப்பராக சொல்கிறத விட ரொம்பவே ஓல்சமாக இருந்தது. ஓகே, அந்த ஒரு பாண்டிங். அண்ட் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் அப்போ தான் அந்த ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகலை. ஸோ அதை ரொம்பவே சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட் டைம் பேசிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அவங்களே புரிஞ்சுக்கிறது, அப்பாவும் பொண்ணும். ஸோ அவங்களோட பாண்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக அது டெவலப் ஆகிறதா இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே ரொம்பவே சூப்பராக காமிச்சிருந்தாங்க. சூப்பராக சொல்கிறது ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது, பார்க்குறதுக்கே ப்ராக்டிக்கலாக. ஸோ ரொம்ப அப்படியே பிளாப்லாம் பண்ணாமல் ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு பர்சனலாக இந்த அடல்ட் ராம்காம் படிக்கிறது பிடிக்கும். அது ஒரு மாதிரி ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும். என்னோடய லாஸ்ட்டு 2 ராம்காமே நீங்கள் பார்த்திருந்தா கூட அதில் ஒரு மெச்சூர்ட் கண்டென்ட் இருக்கும். அதெல்லாம் இந்த அடல்ட் ராம்காம். ஸோ நான் இந்த ஸ்கூல் ராம்காம்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன். பட்டு அதை விட எனக்கு இந்த அடல்ட் ராம்காம் பிடிக்கும். அதில் ரொம்ப மெச்சூர்டாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்ல மாட்டேன். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு மெச்சூர்டு தீமில் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கடந்த 2 ராம்காம் நான் ரிவ்யூஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலாம், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வரிசையில் அந்த ஒரு மெச்சூர்டு தீம், அந்த ஒரு அடல்ட் டீமில் ஸோ இந்த ராம்காமே வருங்க. ஸோ அதை தான் நான் சொல்ல வருது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது படிக்கிறதுக்கும் சரி, அந்த கதையை நம்மளுமே ஃபீல் பண்ணுறதுமே சரி, அந்த அப்பா பொண்ணு அந்த ஒரு பாண்டிங்கும் சரி, எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா பார்க்குறேன்னு சொல்கிறத விட நம்ம படிக்கிறோம். ஓகேவா? படிக்கும் போது அவங்க அந்த ஒரு எமோஷன்ஸை நம்மளுமே ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ராம்காமில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளாட் தாங்க. ஸோ இந்த பிளாட்டுக்காகவே தான் நான் போய் படித்தேன். ஏன்னா நான் இந்த மாதிரி பிளாட்லாம் பார்த்ததே இல்லை எந்த ஒரு அனிமேலுமே. மாங்கா நான் இப்போ தான் படிக்கிறதுனால எனக்கு இப்போ தான் இது மாதிரி பிளாட்டில் இருக்கிறது வெளியில் தெரியுதா இல்லை என்னன்னே தெரியல எனக்கு. ஸோ இந்த மாதிரி பிளாட்டு எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ படிக்க அது ஒரு மாதிரி ரொம்ப புதுசாக இருந்தது. என்னடா இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளாட்டு. ஸோ அதை வச்சு அந்த ஒரு மெச்சூரான ஒரு கண்டென்ட்டு, ஸோ அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த கான்வர்சேஷன், இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது கைஸ். எனக்கு அதான் நான் சொல்ல வருது, அந்த பிளாட்டுக்காகவே நீங்கள் அதை போய் படிக்கலாம் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அப்பா அண்ட் அம்மா, ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை இதில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆஸ் அ ஃபாதராக உங்களுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கும். ஸோ ஆஸ் அ மதராக உங்களுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ அதெல்லாம் இதில் ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஒரு சிங்கிள் மதராக அவங்க பட்ட அந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே மேலோட்டாக காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அந்த சின்ன பொண்ணு, ஸோ அவங்க அவங்க அப்பா அம்மாவை சேர்த்து வைக்கிறதுக்கு அவங்க பண்ணுற சில ஸ்டெப்பு, அதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலே க்யூட்டாக ஓல்சமாக இருந்தது கேஸ். ஓகேவா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எல்லாமே இது ஓவராலாகவே அவங்க 3 பேர் பேசுகிற கான்வர்சேஷன்ஸ், அவங்க 3 பேர் நடக்கிற அந்த ஒரு ட்ராமா, இது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஓல்சமாக இருந்தது. அண்ட் அவங்களுக்கு 2 பேருக்கு என்னதான் டிவோர்ஸ் ஆனாலும் அவங்களுக்கு அந்த ஒரு காதல் இன்னும் போகாமல் இருக்கிறது, அதுக்கப்புறமேட்டு அவங்க அதை ஃபீல் பண்ணி அதை மாற்றி
எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாமே ரொம்ப ஹோல்சமாக இருந்ததுதான் கைஸ் நான் சொல்லுவேன். இது இந்த மாங்காய் எப்படி முடியும்னு உங்களுக்கே தெரியும். பட் அது எப்படி வந்து கொண்டு போய் முடிக்கிறாங்கன்னு தான் கைஸ் கதையை அதை வந்து ரொம்ப ஹோல்சமாக மெச்சோர்டாக முடித்தாங்க தான் நான் சொல்ல வர்றது. வேறு எதுவும் சொல்கிறதுக்கே ஆக்சுவலாக இல்லை கைஸ். ஒரு 14 சாப்டரு அவங்க 3 பேர் கடைசியில் எப்படி ஒன்று சேர்றாங்க. ஸோ அதுதான் கைஸ் மகாவோட ஒரு பிளாட். எவ்வளோ என்ன ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்படிலாம் இல்லை, ஓகேவா. ஸோ அவங்க எப்படி போயிட்டு அந்த கதையை முடிக்கிறாங்க தான் நம்ம பார்க்கணும். ஸோ அது ரொம்ப ஹோல்சமாக ரொம்ப மெச்சூர்டாக முடிச்சிருந்தாங்க. உங்களுக்கு இந்த அடல்ட் ராம்காம் நான் சொல்கிறது அடல்ட்னா ஐம் நாட் டாக்கிங் அபவுட் எச்சி. ஸோ அந்த மாதிரி சொல்ல நான், ஓகேவா. அடல்ட் ராம்காம்னா அடல்ட் ராம்காம், ஓகேவா. ஸோ பெரியவங்க, ஸோ மெச்சூர்டான ஒரு பர்சன். நான் அந்த மாதிரி தான் சொல்ல வரேன். நீங்கள் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, ஓகேவா. அடல்ட்னா அந்த மாதிரி போயிடுறீங்க நீங்கள். அந்த மாதிரிலாம் கிடையாது, ஓகேவா. அந்த ஒரு மெச்சூர்டான தீமில் இருக்க ராம்காம்லாம் எனக்கு படிக்க பிடிக்கும். ஸோ அதுதான் நானுமே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஓகே, போய்ட்டு கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த மாங்காவை. அது நீங்கள் படிக்கிறதுக்கான காரணம்னு நான் சொல்லிட்டேன், ஓகேவா. அவங்க 3 பேர் கடைசியில் எப்படி போய்ட்டு ஒன்று சேர்றாங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் மாங்காய் போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அந்த மாங்காய், ஸோ அதாவது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், நான் படித்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியுமே நான் ஒரு வீடியோ போடணும். பட் நான் அது போடுறேன் இன்னும் தள்ளி போட்டுனுக்கிறேன், ஓகேவா. மாங்காய் படிக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோலாம் அதை பற்றி நான் பேச வேணாம், ஓகேவா. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இதோட முடிச்சிக்கலாம், ஓகேவா. ஏன்னா ரொம்ப லாங்காக போயிடுச்சு, ஓகே. ஒரு சின்ன மாங்காக்கே நான் இவ்வளோ நேரம் பேசின்னு இருக்கேன். பட் நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றின்றதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் ஸோ போய்ட்டு கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த மாங்காவை. ஸோ நீங்கள் வந்து பேரை தூக்கி வந்து கூகுளில் போட்டாலே வந்துடும். அதனால் நீங்கள் லிங்க்லாம் கேட்காதீங்க, பேரை தூக்கி கூகுளே போடுங்க. ஸோ அதிலே வந்துடும். நீங்கள் அங்கே வந்து வெப்சைட்லேயே வந்து ஜாலியாக படிங்க, ஓகே. ஸோ விளையாட்டு பேசாமல் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். எல்லாருமே போய்ட்டு செக் அவுட் பண்ணி பார்ப்பீங்கன்றதை அந்த ஒரு நம்பிக்கையில் நான் இந்த வீடியோ எடுத்து முடிக்கிறேன். ஸோ வேறு நல்ல வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் வந்து பார்க்குறேன் கூடிய சீக்கிரம். அண்டில் தென் நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. பாய்.